அம்பாளை பார்த்துட்டு ரொம்ப மனசஞ்சலத்தோட உட்காந்து தியானம் பண்ணிட்டு நான் போனேன். நான் என்ன சஞ்சலத்தோட வந்தேனோ அந்த சஞ்சலம் எனக்கு போன ஒரு 10 நிமிஷத்துலயே அது எனக்கு நிவர்த்தியாச்சு. குடும்ப சூழ்நிலை மோசமா இருக்கும்போது தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற அளவுக்கு முடிவு இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த கதவை தாப்பாக போடுற நிமிஷத்துல கதவை தட்டி யாரோ கதவை தட்டிட்டே இருக்காங்க. பிஸ்னஸில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேண்டிட்டு வந்தாங்க. அந்த வந்த ஒரு 4 நாள்லேயே வேலை கிடச்சிருக்கு. சுருட்டப்பள்ளியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது. இங்கே மட்டும்தான் சிவன் அம்பாளுக்கு ஆசனமாகவே இருக்காரு. ஸ்கூல் நிர்வாகத்துக்காக டெவலப்மெண்ட்டுக்காக இந்த இடம் வாங்கி போட்டது. சுவாமியோட இது என்னமோ இந்த இடத்துல எந்த ஒரு கட்டிடமும் கட்ட முடியல, பிளே கிரவுண்டும் போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹர சுதன். இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஜெயந்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் தான் இருக்கோம். இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாபுரத்தில் உள்ள குறிஞ்சி நகர் முதல் தெருவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் பத்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்கள சுற்றி நவகிரகங்கள் இருக்குது. இன்னொரு சிறப்பம்சம், ஒரு கருவறையில் அம்பாளும் சிவனும் ஒன்றாக இருந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த கருவறையில் எப்படி இருக்குது இந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. சிவன் படுத்த மெனியாக இருக்கார். பெருமாள் எப்படி படுத்த மெனியாக இருப்பாரோ அதே மாதிரி சிவன் இங்கே படுத்த மெனியாக இருக்கார். அம்பாள் முன்னாடி இருக்காங்க. இந்த விக்கிரகம் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் அவங்களோட அனுபவங்களை இந்த வீடியோவில் நிறையவே பகிர்ந்திருக்காங்க. நீங்கள் அடுத்து அதை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருணாம் கருணாம் தரங்கிதாட்சிம் திருதபாசாம் புஷ்பபுஷ்பபாணசாவாம் அனிமாதிபுருதமயோகை அகமித்பபாயே பவானீம் தாயேத் பத்மாசனதத்தாமத்மபத்ராய தாக்ஷிம் பீதாம்பாம் பீதவஸ்திராங்கிம் சர்வாலங்கதாபக்தனம் ஹ்ராம் பவானீம் சிந்தூரார்ணவர்ணாம் திருநைனாம் மாணிக்கஸ்புரதாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீமாவேணவசோருகாம் பாணிப்யாம் தோற்பலம் விப்ரதிம் சௌமியாம் தர்ணக்தச்சரணாம் தியாயேத் பராம் அம்பிகாம். லலிதா சகஸ்ரநாமத்தில் 1000 நாமாவளிகள் கொண்டது லலிதா சகஸ்ரநாமம். அதில் ஒரு 2 நாமாவளி பஞ்சப்ரேதா சனாசீனா பஞ்சபிரம்மஸ்வரூபிணி. இந்த 2 நாமாவளிக்கு ஏற்றா போல் அம்பாள் இங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கா. இந்த பஞ்சப்ரேதா சனாசீனா அப்படின்னா, அம்பாள் உட்கார்ந்துருக்க அந்த சிம்மாசனத்தை 5 பேர் தாங்கிட்டு இருக்கா. அந்த 5 பேர் தான் மகாவிஷ்ணு, பிரம்மதேவர், சங்கரன், ருத்ரன். இவா 4 பேருமே அம்பாளோட அந்த சிம்மாசனத்துக்கு 4 காலாக இருந்து அந்த சிம்மாசனத்தோட பிரதான பலகையாகவே பரமேஸ்வரன் சைன கோலத்தில் இருந்து பரமேஸ்வரனே அம்பாளுக்கு ஆசனமாக இருந்து அந்த ஆசனத்துக்கு மேலே அம்பாள் அமர்ந்து உலகத்தே ராஜ்ய பரிபாலனை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க ஸ்வரூபம். இவா 5 பேருமே பிரம்மம் சொல்லுவா. 5 பிரம்மத்தையும் அம்பாள் தனக்குள் அடக்கி பஞ்சபிரம்மஸ்வரூபிணியாகவே அம்பாள் இங்கே இருக்கா. சிவனோட சிரசுக்கு பின்னாடி மகாலட்சுமியும் பாதத்துக்கிட்ட சரஸ்வதியும் இருக்கா. லக்ஷ்மி சரஸ்வதியும் அம்பாளுக்கு வடக்கு தெற்குமாயிருந்து சாமர வாசி சேவகம் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த நாமாவளி லலிதா சகஸ்ரநாமத்தில் சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாய நமஹா அப்படின்ட்டு வரும். கீழே ஸ்ரீசக்கரம் மகாமேருவோட மகாகணபதி ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமியோட அம்பாள் குடும்ப சகிதமாக இங்கே ராஜ்ய பரிபாலனம் என்ற க்ஷேத்திரம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் இங்கே எப்போல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வருவேன். ஒரு தடவை நான் ரொம்ப மனசஞ்சலத்தோடு இந்த கோவிலில் முதல் அப்போ தான் வரேன். அம்பாளை பார்த்துட்டு ரொம்ப மனசஞ்சலத்தோடு உட்காந்து தியானம் பண்ணிட்டு நான் போனேன். நான் என்ன சஞ்சலத்தோடு வந்தேனோ அந்த சஞ்சலம் எனக்கு போன ஒரு 10 நிமிஷத்துலேயே அது எனக்கு நிவர்த்தியாச்சு. அதனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இவளை நான் தரிசிக்காமல் நான் போனதே கிடையாது.
வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககன்றன் பேய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிடும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னா நானே ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்தோன்னா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். குடும்ப சண்டை இல்லை பிள்ளைங்க இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தாலே எனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நானாக இது பண்ணிப்பேன். அது வந்து அம்பாள் முகத்தை பார்த்தாலே போதும், பசி கூட எடுக்காது. எத்தனை மணிக்கு வந்தாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து எல்லாம் பார்த்துட்டு எதுவும் வேலை இருந்தாலும் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணமே இருக்காது. இங்கே வந்தால் அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்து எனக்கு அங்கே போனால் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஒரு தனியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மன நிம்மதி சந்தோஷம். நான் நினச்சது எதோ நடக்குது, அதனால் நீயும் வா, உனக்கு அந்த அம்மனோட சக்தி புரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு சிவராத்திரி அன்னைக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அபிஷேகம் எல்லாமே பார்த்தேன். அதுக்கப்புறம் இவங்க அடிக்கடி ஸ்டேட்டஸில் இந்த அம்மாவோட ஃபோட்டோ தான் போடுவாங்க, அதில் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஒரு லேட்டஸ்ட்டாக 1 வீக்குக்கு முன்னாடி எங்களுக்கு தொழில் பிஸ்னஸில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு வேண்டிட்டு வந்தாங்க. அந்த வந்த ஒரு 4 நாள்லேயே எங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு பிஸ்னஸ் வேலை கிடச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து அபிஷேகத்துக்கு எல்லாம் பண்ணேன். நம்ம வேண்டிக்கிட்டு 27 முறை வந்து இந்த கோவிலை வந்து நம்ம சுற்றி வந்தாலே போதும். நம்ம டெய்லியும் வரலாம், நம்ம வாரத்தில் ஒரு நாள் வரலாம். எத்தனை நாள் நம்ம வந்து நம்ம வேண்டிக்கிட்டு 27 முறை இந்த கோவிலை வந்து சுற்றி வந்து நம்ம செய்கிறோமோ கண்டிப்பாக வந்து நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் அம்பாள் இருக்காங்க. எல்லா தெய்வங்களும் இந்த கோவிலில் இருக்கிறதுனால வந்து நமக்கு நிறைய பலன் கிடைக்கிது இந்த கோவிலில். ஏன் 27 அப்படின்னா, நம்ம எல்லாமே ஒரு கோவிலுக்கு போனால் 3 சுற்று சுற்றுவோம், 5 சுற்று சுற்றுவோம். ஏன் 27 சுற்று சுற்றணும், என்ன காரணம் அப்படின்னா, 27ங்குது கூட்டினா 9. நாம் எல்லாமே 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் வரும். எல்லாருமே ஆண்களாஞ்சரும் பெண்களாஞ்சரும் எல்லாருமே 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் வரும். அந்த 27 நட்சத்திரத்துக்கும் அதிபதியாக 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிக்கும் கிரகங்கள் 9 நவகிரகங்கள் இங்கே அதிபதியாக இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு அம்பாள் பார்த்திங்கன்னா ராகு அதிபதி, விநாயகர் கேது அதிபதி, செவ்வாய் அதிபதி முருகன், இப்படின்ட்டு ஈஸ்வரன் சூரியன் அதிபதி, இப்படின்ட்டு ஒவ்வொரு கிரகத்தோட அதிபதி எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால இங்கே நாம் வரும்போது நம்மளோட என்ன பிரார்த்தனையோ நம்ம அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி 27 முறை பிரதட்சணம் பண்ணி ஒரு சன்னிதானத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சுவாமி அம்பாள் நினச்சி தியானம் பண்ணணும். இதேமாரி அடிக்கடி வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணலைன்னா உங்கள் நியாயமான கோரிக்கைகள் நிவர்த்தியாகி சீக்கிரம் உங்களுக்கு நல்லது அனுகிரகம் பண்ணுவா அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரி ஜெயந்தீஸ்வரர். எல்லோரும் வந்து அம்பாள் தரிசனம் பண்ணுங்கோ. நீங்கள் கேட்குற பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு வாங்க, நல்லது நடக்கும். சிவனை நம்ம வந்து உருவமாக நம்ம எங்கேயும் பார்த்தது கிடையாது இல்லையா? இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம அப்பா இப்படி தான் இருப்பார், நம்ம அம்மா இப்படி தான் இருப்பா அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து பார்க்குறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம அம்மா அப்பாவையும் இப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இங்கே அந்த ஒரு இது இவங்க வந்து சொல்லும்போது எனக்கு தெரியல, இந்த மாதிரி சிவனும் இருக்காங்க, அம்பாலும் இருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் வந்து சிவராத்திரி அன்றைக்கி தான் வந்து நேரில் பார்த்தப்போ எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இந்த இருக்குது, புரியுது.
அதை அனுபவிக்கிறவங்க தான் சொல்ல முடியும், அப்படி தெரியல. சுருட்டப்பள்ளியில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது. ஆனால் அதில் வந்து அம்பாள் மடியில் வந்து சிவன் படுத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். இங்கே மட்டும்தான் வந்து சிவன் வந்து அம்பாளுக்கு ஆசனமாகவே இருக்கார். அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இங்கே எந்த இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி கோவிலை வந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோவில். ராஜலக்ஷ்மி கல்வி குழுமம் அவளோட பட்டத கோவில் இது. அவள் வந்து பொது நோக்குக்காக பொது வழிபாட்டுக்காக அந்த கோவில் கட்டியிருக்கா. அதுக்கு முன்னாடி இந்த சிவபெருமான் எப்படி வாங்கினாங்க, எப்படி வந்தார் அப்படின்னு சுவாமியோட திருவிழாடல் எப்படின்னா, அவள் பாண்டிச்சேரி போயிட்டு வரா. பாண்டிச்சேரி போயிட்டு மணக்குள விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது மாமல்லபுரத்தில் அந்த சிவன் சைன கோலத்தில் இருக்க விக்னத்தை நைட் டைம் சைன கோலத்தில் விக்கிரத்தை பார்த்துட்டு அவள் பெருமாள் நினச்சி அந்த பெருமாளை காரில் ஏற்றுங்கன்னு சொல்லிடுறான். அவளுக்கு சுவாமி சிவபெருமான் பெருமாளாவே காட்சி கொடுத்து அவள் ஆற்றுல 3 வருஷம் பெருமாளாவே அவளுக்கு மனசில் காட்சி கொடுத்துருந்துருக்கார். 3 வருடம் கழித்து தான் இந்த பெருமாளுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம காலேஜில் கட்டிடலாம், கோவில் கட்டலாம் அப்படின்ட்டு நம்ம காலேஜில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவாளை கூப்பிட்டு ஐடியாஸ் கேட்கும்போது அவர் வந்து பார்த்துட்டு ஒரு கழுத்தில் ஷர்பான் நெற்றிக்கண்ணெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெருமாள் கிடையாது சிவபெருமான்னு சொன்னோடனே அந்த க்ஷணத்தில் அவள் கண்ணில் பட்ட படம் என்னென்னா, இந்த லலிதா திரிபுர சுந்தரி ராஜ்ய பரிபாலனத்தோடு இருக்கிற அந்த அம்பாள் ரூபமானது இதுக்கு முன்னாடி வரைபடத்தில் தான் இருக்குது. அந்த வரைபடம் அவள் கண்ணில் பட்டது. ஸ்கூல் நிர்வாகத்துக்காக டெவலப்மெண்ட்டுக்காக அந்த இடம் வாங்கி போட்டது. அது சுவாமியோட இது என்னமோ இங்கே ஆலயே தான் வரணும்னு அப்படின்ட்டு இருக்க பொழுது இந்த இடத்துல எந்த ஒரு கட்டிடமும் கட்ட முடியல, ப்ளே கிரவுண்டும் போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்படியே அவள் அந்த இடத்துல கோவில் கட்ட ஆரம்பித்தா. 2016 சுவாமி வந்து 3 வருஷம் கழித்து 2019 கோவில் கட்ட ஆரம்பிக்கிறா. 2023 பூர்த்தி ஆகுது. 2023 செப்டம்பரில் கும்பாபிஷேகம் ஆகுது. ஃபஸ்ட் இயர் கும்பாபிஷேகம் அம்பாளுக்கு நூதன கும்பாபிஷேகமாக ஆகுது. ஆகி கடந்த 1.5 வருஷம் வர்ற ஆவணி மாதம் வந்தால் அம்பாளுக்கு 2 வருஷம் பூர்த்தி ஆகுது. அதாவது நம்ம நிறைய பிரச்சனைகளோடு நம்ம கடந்து போய்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு நாளையும். அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் எப்படி வர்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சில சமயங்களில் வந்து அது தெய்வமாக உணர்த்தும் ஒரு சில விஷயங்களை உணர்த்தும். அப்படிங்கும்போது எவ்வளவோ கவலைப்பட்டாலும் இது இப்படி தான் இருக்கும்னு நம்ம அதை விட்டுட்டு தெய்வம்னு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீ வந்து இப்படி வா, நான் உன்னை சரி பண்ணுறேன்னு. அதே மாதிரி எனக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கோவிலில் நடந்த ஒரு விஷயம்தான். நீ வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தோணல். அதிலிருந்து அந்த தெய்வம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். குடும்ப சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது தற்கொலை பண்ணிக்கலான்ற அளவுக்கு முடிவு இருந்தது. அப்பா அதெல்லாம் பண்ணிடக்கூடாது, பண்ணவே கூடாது அப்படின்னு வந்து உறுதியாக நின்னது வந்து அம்பாள் தான். அந்த நேரம் ஒரு குழந்தையா இருந்து அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு நிமிஷம் அந்த கதவை தாப்பாக போடுற நிமிஷத்தில் வந்து யாரோ கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. நான் யாருமே வீட்டில் இல்லை, வெளியே யாரும் இல்லை, எல்லாம் பார்த்துட்டு தான் நான் உள்ளே போனேன். ஆனாலும் அதை தாண்டி வந்து தட்டிகிட்டே இருக்க சத்தம் கேட்டோடனே அந்த ஒரு நிமிஷம் அந்த முடிவை மாற்றுறதுக்கான ஒரு நிமிஷமாக அது இருந்தது. ஆனால் வெளியே யாரும் இல்லை. ஆனால் ஒரு மல்லிகைப்பூ வாசனை அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதெல்லாம் நான் உணர்ந்தேன் சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னுடைய ரிலேஷனில் ஒரு 3-4 பேருக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் கன்சீவாக ஆகாமல் இருந்தாங்க. அதுவும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே இதுவாகிருக்கு. அது ஒரு சந்தோஷம். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு பாசிட்டிவ் வைப் தான், சந்தோஷமாக இருக்குது. அதனால் இப்போ எனக்கு தோணும் போதெல்லாம் வந்துட்டு போகிறேன். இந்த வேலை நமக்கு கிடைக்குமா
கிடைக்காதா வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம இந்த அம்பாள் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போன ஒரு 3 days 4 daysலேயே அது ஓகே கிடச்சிருச்சு. அது ஒரு சந்தோஷம் தானே. அந்த அம்மாவுக்கு சக்தி இருக்குது, அந்த அப்பாவுக்கு சக்தி இருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப அனுபவிக்கிறோம். நல்லா இருக்குது. எல்லாரும் வாங்க, வந்து இந்த அம்பாளை வேண்டிக்கங்க, உங்கள் நினச்சது நடக்கும். இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே நல்லது நன்மைகள் நடக்குது. நான் வந்து சில நாட்களுக்கு அப்புறமாவே என் குழந்தைக்கு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீடு மனம் வாங்கினோம். இது எல்லாமே வந்து நிஜமாக நடந்தது. அம்பாள் வந்து அருள் எப்படி கொடுப்பான்னா, மேலேருந்து சிரசிலேருந்து பூ தள்ளி விடுவா. அம்மா வந்து நம்மளை உற்சாகப்படுத்துவா. மேலும் மேலும் நம்ம அவளை வந்து வணங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம அம்மா நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாள். நம்பிக்கையோடு வரவங்களுக்கு அப்பாவும் அம்மாவுமா இருந்து இந்த ஆலயத்தில் காட்சி கொடுக்குறாங்க. நல்லது நடக்குது. நிம்மதி, சந்தோஷம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை எல்லாமே கிடைக்குது. இந்த ஊர் ராமாபுரத்தை தவிர அனைத்து ஊர்லேருந்தும் பக்தர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்து நீங்களும் வரணும். அம்மாவும் அப்பாவும் வந்து தரிசனம் பண்ணுங்கள்.